பிரபாகரனை கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துறதுலாம் அபத்தமானது. இன்றைக்கி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பெரியார் வந்து ஒரு இந்தியாவின் தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர், இந்தியாவின் சீர்திருத்தவாதிகளில் ஒருவர், தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். அவருடைய கான்ட்ரிபியூஷன் 90 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன் முரண்பாடுகள் எல்லாம் வாழ்ந்திருக்கவே முடியாது. 90 இயர்ஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் எழுதியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார். அவருடைய படைப்புகளை நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் பேசியிருக்கார். தான் நம்பின தன் மனசுக்கு விரோதம் இல்லாமல் அவர் பேசியிருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. நீங்கள் பிரபாகரனை கொண்டு வந்து வைக்கிறதுன்றதெல்லாம் என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியல. அதாவது வந்து இது நேர்மறையாக தான் திரும்ப. நீங்கள் வந்து பிரபாகரனை பற்றி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். சட்டத்தின் பார்வை என்ன? இன்றைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் 15 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக பிரகடனப்படுத்தப்பட்டவர் பிரபாகரன். இன்றைக்கும் சார் நான் அந்த கம்பேரிசன் கூட போல, ஆக்சுவலாக அந்த ஒப்பீட்டுக்குள்ள போல. அது நிச்சயமா அது ஒரு வேற, அது போராளி குழு, இது சமூக போராட்டம், அது இனத்திற்கான போராட்டம், ஆயுத போராட்டம், அது டிஃப்ரெண்ட். இங்க சொல்றது சார், அதாவது அங்க அவர் பார்த்த விஷயங்கள் வச்சு இவர் பண்ண அரசியல்கள், தமிழ்நாட்டுக்குள்ள திரு சீமான் பண்ண விஷயங்கள், அது சர்ச்சைக்குரியதா விமர்சனத்துக்குள்ள மாறுது. முழுக்க முழுக்க போய் பேசுகிறார். அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர், தேசிய தலைவர் என்று சொல்லக்கூடிய பிரபாகரனை வைத்து இவர் மிகப்பெரிய இந்த அளவுக்கு ஒரு வாக்குகள் இந்த பெற்றிருக்கிறார், இவ்வளவு இளைஞர்களை இவர் உருவாக்கியிருக்கிறார்னு சொன்னாலே அதற்கு அவர் சொன்ன பொய்கள் தான் காரணம். இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல, டு பி ஃப்ராங்க் வித் யூ. நீங்கள் சொல்கிறது வந்து இவர் போய் அங்கே பிரபாகரனை பார்த்தது சம்மந்தமாக வந்து அந்த ஃபோட்டோக்கள் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த விஷயத்தில் கிளாரிட்டி இல்லை, டு பி ஃப்ராங்க் வித் யூ. சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக இன்னைக்கு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில தொலைக்காட்சி பேட்டிகள்லாம் வருது. அவருடைய அண்ணன் மகன் அவங்களாம் போய் ஒரு ஒளி. எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை. எனக்கு வந்து சீமான் சொல்கிறது உண்மையா அவங்க சொல்கிறது உண்மையான என்னால் வந்து உறுதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. நான் அந்த அளவுக்கு கூட போக விரும்பல. திரவியம், தமிழ்நாட்டில் நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற, 8% ஓட்டு உனக்கு இருக்குது, நீ கொண்டு வந்து பிரபாகரனை கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துறது பெரிய தவறு. இது கிடையாது அரசியல். நீங்கள் சொல்லக்கூடிய இவர் பெரிய பிரபாகரனோட தனக்கு இருந்ததாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த உறவு, அந்த கான்டாக்ட்ஸ் பற்றி இவர் சொல்லக்கூடியது எல்லாமே இன்றைக்கி கேள்விக்குறியாவது. இவர் சொல்கிற அளவுக்கு ஒரு கான்டாக்ட் இல்லைன்னு சில பேர் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நான் ஓப்பன் மைண்டில் இருக்கேன். எனக்கு அது ஒரு இஷ்யூவே இல்லைன்ற நான் சொல்ல வருது இசி, நீ இன்னைக்கு அது உள்ள உண்மைன்னே வச்சுப்போம். நீங்கள் வந்து அல்லது அது பொய்யனே வச்சுக்கோ, அது எப்படி வேணா இருக்கட்டும். நீ பிரபாகரனை கொண்டு வந்து பெரியார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு எதிராக நிறுத்துறதுன்றதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது.